Hello. Mic testing 1 2 3 1 2 3 mic testing. Anda. பார்க்கலாமா இப்போ இதை எப்படி பண்ணணுன்றது பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஹலோ வெல்கம் அண்ட் வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. இந்தமாரி ட்வின்ஸ் டபுள் ஆக்ஷன் ஸ்பெஷல் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா கீன் மாஸ்டரில்? வாங்க பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கீன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணுமா? ஓப்பன் பண்ணிங்களா? பண்ணுங்கள். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணோடனே எம்டி ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம்டி ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு ஒரு 2 வீடியோ எடுக்கணும். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒன்று லெஃப்ட் சைடில் நீங்கள் ஷூட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி. இன்னொன்று வந்து ரைட் சைடில் ஷூட் பண்ணிக்கணும், தனித்தனியாக உட்காந்து ஒரு பிளெயின் பேக்ரவுண்டில். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வீடியோ வந்து மெயின் லேயரில் போட்டுடலாம். அந்த மீடியாவோட மெயின் லேயர் இல்லையா, அதில் லெஃப்ட்டோ ரைட்டோ லெஃப்ட்டோ ஏதோ ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இருக்குல்லையா, அந்த இன்னொரு வீடியோ வந்து லேயர் 2ல் வந்துட்டு அது கீழ் லேயரில் வந்து இந்தமாரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்தமாரி ப்ளேஸ் பண்ணோடனே அது சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸ் வீடியோவோட சைஸ் வந்து கரெக்டாக வச்சு சைஸ் பண்ணி எடிட்லாம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எங்கே வேணும், எது வரைக்கும் வேணும்னு எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு முக்கியமான ஒரு விஷயம் மக்களே, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வீடியோ ஷூட் பண்ணுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைட்னிங், நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வீட்டில் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன், எதுவும் ஸ்டுடியோலாம் கிடையாது. ஸோ லைட்னிங் பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது ஒரு வீடியோ டார்க்காக ஒரு வீடியோ லைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்தமாரி இருக்கக்கூடாது, அது தப்பு. அந்தமாரி பண்ணாதீங்க. லைட்னிங் ஈவனாக இருக்கணும், அப்போ தான் பேக்ரவுண்ட் ஈவனாக தெரியும். இல்லைனா இப்போ என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா அந்தமாரி நல்லா இருக்காது, ஓகேங்களா? உங்கள் வீடியோ அதை விட நல்லா பயங்கரமாக இருக்கணும். நான் 2 லைட்டு லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று போட்டுருங்க. 3 பாயிண்ட் லைட்டிங் இல்லை 2 பாயிண்ட் லைட்டிங் யூஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து ப்ளெயினாக காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்தமாரி க்ராப் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இதுமாரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ராப் பண்ணும்போது ஷேப்லாம் கேட்கும், நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப் செலக்ட் பண்ணிட்டு இதுமாரி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, இப்போ லைட்டிங் நான் சொன்ன பிரச்சனை தெரியுதுங்களா? ஒழுங்காக லைட்னிங் பண்ணியிருந்தோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒயிட்டு தான் இருக்கும், ரெண்டுமே ஒரே பேக்ரவுண்டு தான். நான் லைட்னிங் சரியாக யூஸ் பண்ணாதனால இங்கே பாருங்கள், இதான் பிரச்சனை. இந்தமாரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லைட்னிங் யூனிஃபார்மாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ட்ரிக்குக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரைபாடில் வந்து அந்த கேமரா வைக்கிறீங்க இல்லையா, அந்த பொசிஷனை நவுத்தக்கூடாது நீங்கள், ஓகேங்களா? ட்ரைபாடில் பொசிஷனை நவுத்தாமல் கேமரா வச்சுட்டு இங்கே இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டி உட்காந்து பேசிக்கோங்க, ரைட் சைடில் ஒரு வாட்டி உட்காந்து பேசிக்கோங்க. லேயர் 1ல் அந்த க்ரீன் ஷர்ட் போட்டிருக்கேன், லேயர் 2ல் அந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன், பர்பிள் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, க்ராப் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்தமாரி செலக்ட் பண்ணிக்கிறோம், க்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிடுறோம். இப்போ மேலே அந்த கை ஆக்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து சும்மா அந்த லோகோ இழுக்கிறதுக்கு, அது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த கை ஆக்ஷன் மேலே இருக்குல்லையா, அந்த இடத்துல ஸ்டில் பண்ணிவிட்டு நம்ம டிஜே லோகோ இருக்கு இல்லையா, டிஜே லோகோ எடுத்துகிட்டு அது என்ன சைஸில் வேணுமோ எடுத்து மேலே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மேலே கூட வச்சு நீங்கள் இழுக்கிற மாதிரி கீ ஆக்ஷன் கொடுத்து பண்ணலாம், ஆனால் அது வேண்டாம். நான் என்ன பண்ண போகிறேன், தலைமையிலே வச்சிடுறேன். இந்த கை இப்படி எண்டிங் பொசிஷனில் வச்சுட்டு அனிமேஷன் வந்து ட்ராப்னு ஒரு அனிமேஷன் இருக்கும், அது கொடுத்துட்டு டைமர் வந்து உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாரி ஸ்பீட் ஏற்றணுமா இறக்கணுமான்றதை பார்த்து அதுக்கேற்ற மாரி நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு அனிமேஷனில் போய்ட்டு ட்ராப்னு ஒரு அனிமேஷன் இருக்கும், அது கொடுத்துட்டு அந்த லோகோவோட டியூரேஷன் வந்து வீடியோ கிளிப் எண்ட் வரைக்கும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான், லைட்னிங் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த 2 வீடியோவும் பாருங்கள் ஆக்சுவலாக நல்லாவே இல்லை, அசிங்கமாக இருக்குது, ஓகேங்களா? இந்தமாரி ஒரு பிரச்சனை வரும்போது இதை நீங்கள் எப்படி இந்தமாரி ஷார்ப் லைன் டிவிஷன் தெரியுது பார்த்தீங்களா, ஓரளவுக்கு, அதாவது நம்ம ஷார்ப் லைனாக காமிக்க வேணாம், ஓரளவுக்கு மங்களாக எப்படி காமிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த லோகோ இந்த டைமிங் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அது நீங்கள் அது ஏற்ற அந்த ட்ராப் டைமிங்க்கு ஏற்ற மாரி அந்த லோகோ வந்து இமேஜ் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? மூவ் பண்ணி வச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா லோகோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஹெட்டுக்கு மேலே வச்சுருங்க. அதுக்கேற்ற மாரி டைம் லைனில் பார்த்தீங்கன்னா லோகோ மூவ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, லோகோட அனிமேஷன் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நான் சொன்ன மாரி அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா, லைட்னிங் பண்ண தப்புனால, நான் எடுத்த தப்பான ஒரு வீடியோனால அந்தமாரி நீங்கள் எடுக்கக்கூடாது. ஆனால் எடுத்துட்டீங்க, என்ன பண்ணுறது? இந்த அளவுக்கு 100% மறைக்க முடியாது, ஒரு 20-40% எப்படி மறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் போயிருக்காங்க, டைமர் ஸ்டார்டிங்கில் போய்ட்டு எஃபெக்ட் இருக்கு இல்லையா, எஃபெக்டில் போய்ட்டு பேசிக் எஃபெக்டில் போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா
காஷியன் பிளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அந்த காஷியன் பிளரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி வரும். அதுக்கும் க்ராப்பிங் கொடுங்க. அந்த காஷியன் பிளருக்கும் க்ராப்பிங் கொடுத்தேன்னா சைஸ் சின்னதாகவும் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் வச்சுருங்க. சென்டர் பாயிண்டில் வச்சு அது கரெக்டாக அந்தமாரி இழுத்து விட்டிங்கன்னு மாஸ்க் ஆன் பண்ணிக்கோங்க. மாஸ்க் ஆன் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்பாக கத்தி மாரி லைன் தெரிஞ்சுது இல்லையா, அது தெரியாது. என்ன பண்ணுங்கன்னா அந்த பிளர் எஃபெக்டை வீடியோ அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக நவுத்தி விட்ருங்க டைம் லைன் எண்டு வரைக்கும். ஸோ இதை பாருங்கள், இங்கெல்லாம் வரல பாருங்கள், அங்கங்கே வரும் அங்கங்கே வராது. ஸோ இது வந்து சும்மா ஒரு ஒப்பேத்துறதுக்கு, தப்பாக எடுத்துட்டோம் அது அப்பாவே காமிக்க முடியாது இல்லையா, அதனால் அந்தமாரி ஒப்பேத்துறதுக்கு இது. நான் பேசிக்கலி ஏன் அந்தமாரி பண்ணேன்னா வேணும்ட்டே தான் பண்ணது. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் பண்ணது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த எஃபெக்ட் பண்ணுறது சிம்பிள், ஆனால் வந்து லைட்னிங் ரொம்ப முக்கியம். லைட்னிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சுமாராக லைட்னிங் தானே நான் சொன்ன மாரி பண்ணி சரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா மக்களே? ஓகே கவுல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஜிட்டல் ஜாங்கிரி பேரை பாருங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய்.